என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொருளை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நம்மளுடைய பியூட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், ப்ளஸ் கார்டனிங்லேயும் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக அது வந்து ஒர்க் ஆகும். என்ன பொருள்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய கிச்சனில் கண்டிப்பாக அது வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சினமன். சினமனை பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய கார்டனிங்கில் என்னென்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பட்டைத்தூளினுடைய ஃபஸ்ட்டு யூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செடிகளில் நம்ம இப்போ ரோஜா செடிகளே எடுத்துக்கோங்களேன், அதில் வந்து நம்ம பூக்களை பறிக்கும் பொழுதோ இல்லை டெடிகேட் பண்ணும் பொழுதோ இல்லை நம்ம பேடாகவே ஏதாவது ஒரு ப்ரூனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து காயங்கள் வந்து ஏதாவது செடிகளுக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம அது மூலமாக ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகி செடிகளுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் பட்டைத்தூளை வந்துட்டு அந்த இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் சும்மா அப்ளை பண்ணி விட்டிங்கனாவே போதும், ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஊண்டிங்கில் இருந்து நமக்கு அந்த செடியை பாதுகாத்து கொண்டுட்டு வரதுக்கு இந்த பட்டைத்தூள் நமக்கு ரொம்ப பயன்படுது. அடுத்த யூஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, செடிகள் இந்த மாதிரி தோட்டமெல்லாம் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டம் வச்சுருந்தோம்னாவே இந்த மாதிரியான எறும்புகள், அப்புறம் இந்த நத்தை, அப்புறம் அணில், அப்புறம் இந்த மழை சீசனுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொசுக்கள், மஸ்கிட்டோஸ் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வந்து ஏற்படுத்துது. இந்த இலை பச்சை பசையில் இருந்தவனாவே அங்கேருந்து நிறைய வந்து தண்ணி தேங்கக்கூடிய இடத்துலலாம் வந்துட்டு மஸ்கிட்டோஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அது, அப்புறம் அணில் சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்த யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடியது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா எறும்புகள் தான். செடிகள் மேலே வந்துட்டு அதிகமாக வந்து எறும்புகள் வந்து இருந்தது அப்படின்னா அது வெள்ளை பூச்சினாலேயும் வரும், ஃபங்கல் ப்ராப்ளம்னாலேயும் வந்து எறும்புகளுடைய தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்கும், இல்லை நார்மலாகவே எறும்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி பட்டையை வந்து நீங்கள் தூள் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தீந்துருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஒரு 1 or 2 பிஞ்ச் வந்து நீங்கள் எடுத்து செடிகளுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்மெல் வந்து அந்த பட்டை தூளினுடைய ஸ்மெல் வந்து அந்த எறும்புகளுக்கு வந்து பிடிக்காது. எறும்புகளுக்கு மட்டும் கிடையாதுங்க, கொசுக்கள் தண்ணி தேங்குச்சுனாவே இந்த மழை சீசனுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொசுனுடைய தொந்தரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் நத்தையினால் ஒரு சிலர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நத்தை வந்து ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்னுடைய செடியில், அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த பட்டை தூள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து தூவி விட்டிங்கனாவே போதும், ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அணில் வர இடத்துலையும் வந்து நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு வந்து தூவி விட்டு வச்சுருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அந்த பட்டைத்தூள் தூவுனதையுமே எறும்பு எல்லாம் பாருங்கள் கீழே போகுது பாருங்கள். அதனுடைய அந்த ஸ்மெல்லே வந்து அதுங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து தோட்டத்துலேயோ வந்து அதிகமாக எறும்பினுடைய தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த யூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபங்கை ஃபைட்டருங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து 1 லிட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அந்த சினமன் பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஃபங்கல் ப்ராப்ளம் வந்து உங்கள் செடியில் இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து உடனேவும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நைட் டைமில் வார்ம் வாட்டரில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சினமன் பவுடரை வந்துட்டு அதில் போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அதை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்கள் செடிகளில் கிடைக்கும். இந்த சொல்யூஷன்ஸ் வந்துட்டு முக்கியமாக எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவுட்ரி மைல்டியூ அண்ட் பிளாக் ஸ்பாட்க்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு இது யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து தேவையில்லாத இடத்துலலாம் இந்த பாய்சனஸ் காளான்லாம் வந்து முளைக்கும் இல்லைங்களா, அது வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த பட்டை தூளை வந்து அது மேலேயே அப்படியே தூவி விடும்பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பெஸ்ட்டான ஒரு மஷ்ரூம் கில்லராக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது ரோஸ் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை எந்த செடிகளாக இருந்தாலும் ப்ரொபகேட் பண்ணி இன்னொரு நியூ பிளான்ட் வந்து கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த சமயத்தில் இந்த பட்டை தூள் வந்து நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ரூட்டிங் ஹார்மோன் மாதிரி செயல்படுது. ரூட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லாமல் நம்ம குச்சி வந்து உள்ளே நட்டதுமே நிறைய பேர் வந்து என்னுடைய ப்ரொபகேஷன் வீடியோவில் வந்து கேட்ட ஒரு கொஷின்ஸ் வந்து என்னென்னா, கீழே இருந்து உள்ளே வந்து அந்த கட்டைகள் வந்து சீக்கிரமாக அழுகி போயிடுது, இல்லைனா காஞ்சி போன மாதிரி ஆயிடுது,
மேலே வந்து நல்லா தளிர் எடுத்தாலும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேர் பிடிக்காமல் அந்த மாதிரி ஆகிடுதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபங்கல் அட்டாக்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த சினமன் பவுடர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சினமன் பவுடரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மண்ணில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சாயிலில் வந்து அந்த கட்டிங்ஸை வைக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து விதைகளை தூவி வந்துட்டு நாற்று வந்து விட்டு வேறு இடத்துல வந்து தொட்டியில் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விட்டுருப்போம். அது காய்ச்செடியாக இருந்தாலும் சரி, பூச்செடிகளாக இருந்தாலும் நல்லா வந்து அது முளைச்சி வரும். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது முளைத்து வரவே ஃபங்கல் வந்து அட்டாக் ஆகிட்டு அந்த செடிகள் வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை சிலதெல்லாம் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மளுடைய செடிகளை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் சினமன் டீ மாதிரி வந்து கொடுக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டேன். அதில் 2 பட்டை வந்து நான் போட்டுட்டேன். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த பட்டையை வந்து நான் போட்டுட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து நான் அப்படியே விட்டுட்டு மார்னிங் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஆறிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான வளர்ந்து வர நாற்றுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு செடி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கலரே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதே வந்து நீங்கள் ஃபங்கிசைடாக வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு வந்துட்டு நைட்டே சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பட்டை பொடியை வந்து நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அதிக செலவு பண்ணவும் தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி சூப்பரான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் ஆகுதுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குட்டியை லைக் கொடுத்துருங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.